நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சிவா, உனக்கும் பாலாவுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லைன்றது ஊர்க்காரங்களுக்கு தெரியும். அப்புறம் நடக்கக்கூடாத விஷயமெல்லாம் நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதை அப்படியே விட்டுருப்பா. எதிரிங்க சதி பண்ணிட்டாங்க. அதுல இருந்து தான் நீ வெளியில வந்துட்டல்ல. சிவா, சித்தாரா வந்திருக்கா பாரு. என்ன விஷயமா? நான் சிவபிரசாத பார்க்க தான் வந்தேன். சிவபிரசாத் கிட்ட சில விஷயங்கள் பேசணும். உன் கல்யாணத்துக்கு சொல்ல வந்தியா? கல்யாணத்துக்கு எங்களையும் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நாங்களும் வந்து குழவை போட்டு கிராண்டா பண்ணிருப்போம்ல. டேய் சும்மாறா. சிவா, நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும். அதெல்லாம் பேசி முடிச்சிட்டியே. அது இல்ல, இப்ப வந்தது வேற ஒரு விஷயம் பேச. அது நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம்னா கேட்கவே வேண்டாம். இது நான் சம்பந்தப்பட்ட விஷயம். சொல்லு. நாம கொஞ்சம் தனியா பேசலாமே? ப்ளீஸ், இனிமே தொந்தரவு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கல. டேய் சிவா, அவ தான் பேச வந்திருக்காள்ல. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு அடுத்த மாசம் 22ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதை சொல்லதான் வந்தியா? இன்வைட்லாம் பண்ணாத, நான் வரமாட்டேன் சித்தாரா. நீ வரணும்னு நான் உன்கிட்ட சொன்னா என்ன? நீ தானே இப்போ 22ஆம் தேதி கல்யாணம்னு சொன்ன. தேதி கரெக்ட் தான், ஆனா அந்த தேதியில கல்யாணம் நடக்கும்னு நான் சொல்லலையே. நான் பாலா அக்கா கிட்டயும் என்னோட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாரும் பொதுவா சொன்ன விஷயம், சிவபிரசாத நான் அவாய்ட் பண்றது பாலா அக்கா கூட இருக்க பிரச்சனைனால தானா, அது ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க. உன்னை அங்க வந்து வெயிட் பண்ண சொன்னது நான் தானே? உண்மையிலேயே நான் தானே உன்னை அப்படி மாட்டி விட்டுருக்கேன். ட்ராப் ரெடி பண்ணது யாரா இருந்தாலும் நானும் பாலாவதில் மாட்டிக்கிட்டோம்ல. இதுல எந்த இடத்துலயும் நம்ம பேரை சொல்லவே இல்லை. என்னால இப்போ ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முடிவோட தானே இங்க இருந்து போனேன். அந்த முடிவு அப்படியே இருக்கட்டும். அது அது என் வீட்டு ஆளுங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பண்ண. இப்ப என்ன, வீட்டாளுங்க எதிரி ஆயிட்டாங்களா? அவங்கள மட்டும் இல்ல, என்னால உன் மனசே கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிடலையே? நீ எப்போ இன்னொரு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்னு தெரிஞ்சதுல இருந்து அப்பவே நான் என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். ஆனா என்னால முடியல. ஒவ்வொரு நாளும் போக போக என் மனசு அப்படியே உடைஞ்சுகிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் வேணான்னு நான் எங்க வீட்டுல சொல்ல போறேன். நான் யோசிச்சுதான் முடிவெடுத்தேன். இப்ப முடிவு பண்ண இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னால நிம்மதியா வாழ முடியாது. இத சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம என்னால பாத்துக்க முடியும். என்னங்க அது? அதான் நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஒரு ஷூவும் மண்ணா கட்டியும் பேசாம நான் செருப்பு போட்டே போயிருக்கலாம். அடியா அக்கா, அக்கா நீ வரியா இல்லையா? நீ இன்னைக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போக மறந்துட்டியா? நீங்க அதெல்லாம் கொடுத்து வர்றது வேஸ்ட்டுமா. கொண்டு போகும்போதே வழியிலேயே ஊத்திடுவாமா. பைப்ல இருந்து தண்ணியை எடுத்து குடிக்க கூடாதுப்பா. வயிறு வலியும் வாமிட்டும் வரும். அதனாலதான் சொல்றேன், உனக்காக தண்ணியை சூடு பண்ணி ஆற வச்சு இதுல ஊத்திருக்கேன். இதைதான் நீ குடிக்கணும், சரியா?
அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். இப்படி கொடுங்க. ஷர்ட்ல ஏன்டா பட்டன்ஸ் போடாம இருக்க? நான் என்ன கல்யாணத்துக்கா போறேன்? எது சொன்னாலும் தருதல மாதிரியே பேசுறான் பாரு. அம்மா அம்மா உங்ககிட்ட பணம் இருக்கா? எதுக்குமா? மேக்ஸ் நோட் புக் வாங்கம்மா. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ரஃப் நோட்ல ஒரு 5-6 பேஜ் மீதி இருக்கு, அதை நான் கட் பண்ணி ஒட்டி வச்சிடுறேன். உங்களை நான் படிக்க வைக்கிறதுக்கும் சாப்பாடுக்காகவும் தான் நான் இப்படி ஓடாம ஓடிக்கிட்டு இருக்கேன். பணம் இருக்குமா, ஒரு புது புக்கு வாங்கிக்க. ம்? அம்மா பணம் கொடுத்ததும் போகலாம். தேங்க்ஸ்மா. அம்மா போயிட்டு வாங்க. வாடா. நீ தானே ரொம்ப அவசரப்பட்ட, என்ன போகலையா? எனக்கு ஒரு புக்கு வாங்கணும். என்ன புக்கு? புக்கு தீந்து போச்சு, புதுசு ஒன்று வாங்கணும். நான் நேத்து உன் பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது அதுல தேவையான பேஜஸ் எல்லாம் இருந்ததே, அது எப்படி திடீர்னு பேப்பர் இல்லாம போச்சு? எங்க காட்டு. வேண்டாம். வேணு, நீ அடி வாங்காத. வேண்டாம். விடுறா. வேண்டாம் சொல்றல்ல. என்ன சொல்றல? விடுங்க. விடு வேணு. விடுங்க. அம்மா இங்க தாங்கம்மா. விடுங்க. சொன்ன கேளு. பேசாம இரு கொஞ்ச நேரம். யாரா இதை கிழிச்சு வச்சது? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதுல்ல, அப்படிதானே? அம்மா அவன் கிளாஸ்ல இருக்க பசங்க யாராச்சும் கிழிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு உனக்கு கவனம் இல்லைன்னா நீ புக் இல்லாம படிச்சாலே போதும். நான் இனிமேல் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். உன்னை எப்படி அனுப்பி வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. மீனு சீக்கிரமா ஓடி போயிடலாம், அம்மா கம்பு எடுக்க போயிருக்காங்க. வா. புக்குக்கு காசு வாங்காம நான் எங்கேயும் வர மாட்டேன். இந்த 20 ரூபாய் நான் உனக்கு தரேன், நீயே இந்த புக்கு வாங்கிக்கோ. அம்மா கிட்ட அடி வாங்காம ஓடி போயிடலாம். வா. அப்ப நீ காசு கொடு. வாடா, சீக்கிரம் வாடா. வாடா சீக்கிரம். இது எப்படி இருக்கு? அடச்சே, அவங்கள காணுமே. எங்க வராங்க? வாமா. என்னடா ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னியாமே? அது உங்க எல்லார்கிட்டயும் சேர்த்து சொல்லணும் தான் நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயம்டா? நீ வீடு மாறி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? என் வீட்டை விட்டு நான் ஏன் போனோம்? எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் நான் அப்படித்தான்டா நினைச்சுக்கிட்டேன். இந்த வீட்ல இருந்து பாலாவை பாக்குறதுக்கும் இங்க நடக்கிற விஷயத்த அங்க போய் சொல்றதுக்கும் சில பேர் அங்க போறாங்க. எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசுற? நானும் என் புருஷனும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே? ஆமா, நாங்க போனோம். இந்த குடும்பம் நாசமா போகணும்னு நினைக்கிறவளுக்கு நீங்க எதுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்றீங்க? அதுக்கு இந்த குடும்பத்தை நாசம் பண்ண ஆரம்பிச்சது பாலா இல்ல, நீதான். அக்கா, நீங்க ஒன்னும் என் புருஷனை குத்தம் சொல்லாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அக்கிரமம் பண்ணதுனாலதான் இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு.
இப்ப இது எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு இவர் பாக்கும்போது நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்ல. இவனை எப்படி நாங்க நம்ப முடியும்? அனிலா பேசாம இரு. அவன் சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிக்கட்டும். பாலா மேல உங்களுக்கு பாசம் இருந்ததுன்னா நீங்க தாராளமா உதவி செய்யுங்க. ஆனா இந்த வீட்ல இருந்துட்டு நீங்க அதை செய்யக்கூடாது. இல்லடா, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வீட்ல நீங்க இருந்துகிட்டு பாலாவுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. அப்படி உதவி பண்றதா இருந்தா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. நாங்க காலி பண்றோம். நீ உன் கையில வச்சிட்டு இருக்க உங்க அண்ணனோட பங்கை திரும்ப கொடு. சதீஷ் அண்ணன் என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காரு. அது மொத்தம் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆயிருக்கு. நானா? எப்போ? சத்தியமா சொல்றேன், நான் வாங்கவே இல்லை. இப்படி எல்லாம் நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ வாங்கும் போதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். கேஷா 6 லட்சம் ரூபாய், பத்திரத்தை பேங்க்ல வச்சதும் பழைய கடனை அடைக்கணும்னு சொல்லி வாங்கினது 3 லட்சம் ரூபாய். அப்புறம் அதோட வட்டி, இது எல்லாம் சேர்த்து 10 லட்சம் ரூபாய நீ எனக்கு தந்தினா உன்னோட ஷேரை நான் உனக்கு திருப்பி தரேன். சுமேஷ், நீ அது மொத்தத்தையும் வித்து கடனை அடைச்சிரு. அப்புறம் ஒரு 5 சென்ட் நிலம் வாங்குறதுக்கான பணம் மாதிரி எங்களுக்கு கொடு. அப்படி இல்லனா இடத்த வாங்கி கொடுத்தாலும் போதும். அதுக்குள்ள ஒரு ஷெட் கட்டியாவது நாங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிறோம். நான் ஒண்ணு இங்க நோட்டெல்லாம் அச்சடிச்சிட்டு இல்ல. 10 லட்சத்தை கொடுத்தா உங்களோட ஷேரை தரேன். இல்லனா நான் எப்ப சொல்றேனோ அப்ப நீங்க வீட்டை காலி பண்ணணும். என்னங்க இது? கரெக்டா லா பாயிண்ட பேசி என்ன லாக் பண்ணிட்டடா. பிரமாதம். ஆனா இந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்க உனக்கு யோகம் இருக்காது. பாலா நம்ம அம்மா கிட்ட சொல்லி ஒரு கேஸ போட்டான்னா நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். அவ ஒன்னும் பண்ண மாட்டா. அவளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு பெரிய ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. அது நடந்துச்சுன்னா அவ அழிஞ்சு போயிடுவா. ஐயோ அம்மா, ஐயோ வா. என்னாச்சு? எழுந்திருக்க முடியலையா? ஆசை இருக்குடா, ஆனா விழுந்துருவேணும்னு பயம். பாட்டி, நான் உங்களை புடிச்சுக்கிறேன். பார்த்து மெதுவா. அப்படிதான் எழுந்துருங்க. எவ்வளவு வெயிட்? ஐயோ, கொஞ்சம் எழுந்திருச்சு நின்னது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இனி என் கையை விட, நானே நின்னுக்கிறேன். நான் விட்டா நீங்க விழுந்துருவீங்க. விழ மாட்டேன்டா. விழுந்துருவீங்க. நான் இனிமே விழ மாட்டேன். நீ என் கையை விடு. நான் விட போறேன். விடு. பாத்தியா நான் எப்படி நிக்கிறேன் பாத்தியா? இனி யானையே வந்து மோதினா கூட நான் விழவே மாட்டேன். ரெடி? 1 2 3. ஐயோ ஐயோ, என் காலு போச்சே. ஐயோ, இந்த பாழா போன பையன் கொன்றுவான் போல இருக்கு. ஐயோ, என் கால் உடைஞ்சு போச்சே. வலி தாங்க முடியலையே. ஐயோ, ரொம்ப அழுகாதீங்க. நீங்க சாக மாட்டேங்க பாட்டி. ஐயோ கடவுளே. என்னாச்சு? சொல்லுங்க, என்னாச்சு? என்ன? இந்த பாழா போன பையன் என்ன தள்ளி விட்டு கொன்றுப்பான். ஏன் இப்படி பண்ண? பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க யானையே வந்து இடிச்சாலும் விழ மாட்டேன்னு. இப்பெல்லாம் நீ ரொம்ப தண்டா பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னுடைய குடும்பத்தனமா இந்த ஆட்டெல்லாம் இந்த ரூம்ல வேண்டாம். நானு தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிக்க பார்த்தேன். இவன் தள்ளி விட்டுட்டான். கட்டல விழுந்தது நல்லதா போச்சு. இல்லன்னா என் முதுகெலும்பு ஒடிஞ்சு நான் கீழே தான் விழுந்திருப்பேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி நிக்கிறான் பாரு. போடா, போய் உட்காந்து படிப்போம். அம்மாடி, கால் வலி தாங்க முடியலையே. அத்தை, ரொம்ப வலிக்குதா? பாலா, நீ இப்பவே இந்த பையனை அவுத்து விட்டுட்டேனா எதிர்காலத்துல அது பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்படி யாரோட பேச்சையும் கேட்காம வளர்ந்தானா கடைசியில அவன் அப்பா வேணும் மாதிரி ஆயிடுவான். எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். ஜாக்கிரதையா இருந்தா உனக்கு தான் நல்லது. அம்மா, உங்களை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாரு அது? அதெல்லாம் நான் கேட்கல. வேணும்னா நீங்க கேளுங்க. அப்பா கடவுளே. நான் வேணா பிடிக்கவா? இன்னொரு தடவை எந்திச்சு நில்லுங்க. ஆளை விடுறா சாமி. தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போடா.
யாரு? நான் ஜெயிலுக்குள்ளேயே கிடந்து என் கதை முடிஞ்சிடும் நினைச்சியோ? நீ இங்க பண்ற அட்டகாசம்லாம் எனக்கு தெரியும்டி. அதை கொஞ்சம் நேர்ல பார்க்கலான்னு தான் நான் பரோல்ல வெளியே வந்தேன். இவதான் பொண்ணா? அப்படித்தானே? பொண்ணு பையன். இவன் ஓ நான் போகும்போது உன் வயித்துல இருந்தவன் அப்படித்தானே? இல்ல நான் போட்டு தள்ளினவன் உனக்கு பரிசா கொடுத்துட்டு போனானா? எனக்கு உன்கிட்ட நிறைய விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்டி. என் அம்மாவை பிளான் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டல, உன் மனசுல என்னடி இருக்கு? நீ பண்ற அக்கிரமத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண கூட்டு வந்தியா? முதல்ல நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நாம பொறுமையா பேசிக்கலாம். அம்மா, அந்த ஆள் யாரு? அப்பா. உங்களுடைய அப்பா.
உனக்கு வெக்கமா இல்லையா கிழவி? மருமக வீட்டுல வந்து இப்படி உக்காந்துக்கிட்டு அவ போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அவ போடுற எச்ச சாப்பாடை சாப்பிட வந்திருக்கிய கேடுகிட்ட கிழவி. நான் வேற என்னதான்டா பண்றது? உயிரோட இருக்கிற என் உடம்பு புழுத்து போய் கஷ்டப்பட்டு சாக சொல்றியா? என்னால முடியல. என் ஆயுசு முடியற வரைக்கும் நான் வாழணும்னு நினைச்சதுனால தான் இங்க வந்திருக்கேன். உங்களோட சொத்து சம்பாத்தியம் எல்லாம் அந்த ஊர்ல தானே இருந்துச்சு, அப்புறம் எதுக்கு இங்க வந்து தொலைச்ச? 3 வேளையும் நான் பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு தானே ஆகணும். ஏன் நான் இங்க இருக்கிறதால உனக்கு பிரச்சனையா என்ன? இவள வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டு திரும்ப இவ வீட்லயே வந்து உட்காந்துருக்க. அப்ப கண்டவன குத்தி போட்டுட்டு ஜெயிலுக்கு போன உன்னை பாக்குறதுக்கு நான் வர முடியுமா என்ன? ஒருத்தனை கொல்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு அம்மா பொண்டாட்டி பசங்க இருக்காங்கன்னு நீ யோசனை பண்ணியா? உனக்கு தான் இன்னும் 2 பசங்க இருக்காங்கல்ல. டேய், அவங்கள பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. இவ என்ன மந்திரம் போட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா? இவகிட்ட மத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிற மந்திரம் இருக்கு. எனக்கு வேற வழி இல்லைன்னு தோணுதுனால இவ கூப்பிட்டது நான் பின்னாடியே வந்துட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இவ எனக்கு எந்த குறையும் வைக்கல. தயவு செஞ்சு நீ அதை இல்லாம பண்ணிடாத. நான் திரும்பி வரும்போது என்ன தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இவ உன்னை கூட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கா. நாளைக்கே நீ இந்த இடத்த காலி பண்ணி போயாகணும். அத சொல்றதுக்கு நீ யாருடா? உங்களோட 2வது மகன் வேணுகோபால். என்ன மறந்து போச்சா? நான் உன்னோட அம்மா இல்ல. என்ன பாத்துக்கிறதுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாம ரோட்ல கிடந்த ஒரு அனாதை பொம்பளை நானு. இவன் என்ன இங்க கூட்டிட்டு வந்து நல்லபடியா பாத்துக்கிற. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இத்தனை நாளா அவ நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. தயவு செஞ்சு நீ அதை கெடுத்துறாத. உன்னை ஜெயில இருந்து விடுதலை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு தடையா இருக்காம வேற எங்கேயாவது போய் வாழறதுக்கான வழியை பாரு. வேலி இல்லாத பயிர் மாதிரி இவ வாழ வேண்டாம். இவளோட செலவுல நீங்களும் இருக்கவும் வேண்டாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.